என் ராஜா நீர். உம்மை தாண்டி நான் என்ன செய்ய போறதில்லை, யோசிக்க போறதில்லை கர்த்தாவே. உம்மை நான் நிராகரித்து விட்டு ஒரு விஷயத்தை நான் செய்ய போவதில்லை. இத்தனை நாள் நான் அப்படி இருந்ததற்கு என்னை மன்னியும். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன். என்னை மன்னித்து என் ஜெபத்தை கேட்டு செவி கொடுத்து இனி நான் உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக, உம்முடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக, உம்முடைய ராஜ்யத்தின் குடிமகனாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாக, நீர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே பரலோகத்திலே செய்யப்படுகிற உம்முடைய சித்தம் பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லியிருக்கிறபடி பரலோகத்திலே நீர் விருப்பப்படுவதை இந்த பூலோகத்திலே செய்கிறவனாக நான் என்ன செய்வேன், இருப்பேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை என்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி நடக்க வேண்டும் என்பதை போதிப்பார். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத கழுதையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம்.